இதே திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செய்ய சொன்னாங்க. ரத்து செஞ்சாங்களா? அதுக்கு 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினாங்க. அதை வாங்கிட்டு போய் எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயகம்பாளையத்தில் திமுக இளைஞர் மாநாடு நடந்தது. அதில் கொண்டு போய் மேடையில் வச்சிருந்தாங்க. அந்த மேடையில் திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு அதெல்லாம் பறந்து போய் மிதிவிட்டு வீணா போச்சு. அந்த மனு என்னாச்சு? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வை ரத்து பண்ணுவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். மதுரையில் வந்து திரு மூர்த்தி அவர்களுடைய தொகுதி, இங்கேயாவது வந்து சொல்லு ரகசியத்தை, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 4 வருஷமா ரகசியம் சொல்றேன்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. இப்படி மக்களை ஏமாத்தி, இளைஞர்களை ஏமாத்தி, பெற்றோர்களை ஏமாத்தி இன்றைக்கு இதை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுக்கு தயாராகாத இருக்க காரணத்தினால அந்த நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததுனால 25 பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு பொறுப்பு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும்.